எம்ஜிஎம்ல வந்து வர பேஷண்ட்ஸுக்கு எந்த மாதிரி டயட் அட்வைசரி நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போ எம்ஜிஎம் அப்படிங்கிறது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான நோய் உள்ளவங்களும் வராங்க. நான் 2 பிரிவாக சொல்கிறேன். மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. இப்போது ஹாஸ்பிட்டல் மேல் நியூட்ரிஷன் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸையே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. அதாவது வரும்போதே பாதி பேர் மேல் நரிஷ்டாக வருவாங்க. மேல் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து அண்டர் வெயிட்டு அது மட்டும் இல்லை, ஓவர் வெயிட்டு, அதிகமாக கொலஸ்ட்ரால் பாடியில் இருக்குது, அதிகமாக ஃபேட் பர்சன்டேஜ் இருந்தாலும் அதுவுமே வந்து மேல் நியூட்ரிஷன் தான். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் பீப்புள் நம்மகிட்ட வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம அதை ஹெல்த்தியாக வரவங்க அது வராமல் தடுக்கும். அதுக்கான நியூட்ரிஷன் பிளான் போடுவோம். அந்த மேல் நியூட்ரிஷனோட வரவங்க அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, ஸோ தட் இப்போ ஒரு பேஷண்ட் சர்ஜரிக்கு வராங்க, இல்லை டிரான்ஸ்பிளான்ட்டு தான் நம்ம நிறைய பண்ணுறோம். டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வரும்போது அந்த பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடியே நல்ல ப்ரோட்டீன் கிடைக்குதா, கேலரிஸ் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டயட் கொடுத்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ தான் அவங்க டிரான்ஸ்பிளான்ட்டு அப்புறம் அவங்க ரெக்கவரி பீரியடில் அவங்க என்னெல்லாம் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டாங்களோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து ப்ரிவென்டிவ் மெடிசனாகவும் நம்ம வந்து நியூட்ரிஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ நலம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம வெயிட் லாஸு, அதே மாதிரி இந்த மெட்டபாலிக் ரிலேட்டடாக இருக்கு இல்லையா, லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக டிசீஸும் அதில் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதுலேயுமே வந்து நியூட்ரிஷன் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போது நிறைய பேர் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியோட வராங்க. அவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டயட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்கான நல்ல ரிசல்ட்டும் நமக்கு வந்து ஃபீட்பேக்கும் நமக்கு கிடைக்குது.